تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்க ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். அல்லாஹ் மட்டும்தான் பூர்த்தி செய்கிறான். ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, இல்லல்லாஹ். நம்முடைய ஷேக் நாயகம் சொல்லி காட்டுவாங்க, நமக்கு முன்னுள்ள ஷேக்குமார்களும் அதிகமாக தரீகத்துடைய இல்மில் நமக்கு அதிகம் போதித்தது இந்த தரீகத்துடைய தக்வாதாமா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையை இந்த உலூஹியத்துடைய இல்மை தான் 24 மணி நேரம் புழங்கிட்டே இருந்தாங்க. சகானையை சொல்லி காட்டுவாங்க, ஜமாலி சர்கார்கிட்ட போனால் எப்போ பார்த்தா நிஸ்பத் ஊவத் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. எல்லா நேரங்களையும் நிஸ்பத் ஊவத் தான் பேசுவாங்க. ஃபைசி நாயகத்தில் போய் உட்காந்தா எப்போ பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்து வேறு சப்ஜெக்ட்டு போக வேண்டியதானே, அடுத்தடுத்த பாடங்களுக்கு போகலாம்ல, அதை பற்றி பல நாட்கள் பேசலாமே என்று பார்த்தால் சர்கானை சொல்லி காட்டுவாங்க, இந்த இல்மு கல்பில் பதியாத வரை அடுத்த இல்மு பிரயோஜனமே தராது. இந்த இல்மு எப்போ உலூஹியத்துடைய இல்மு கல்பில் ஆழத்தில் போய் பதிஞ்சிருச்சோ, அல்லாஹ்வை இலாஹா பெற்று அல்லாஹ்விடத்தில் வாங்க ஆரம்பிச்சிட்டாரோ, அல்ல இல்மு நுக்தத்துன், இல்முங்கிறது ஒரே ஒரு புள்ளி தான். கஸ்ஸரஹல் ஜாஹிலூன், மடையர்கள் தான் அதை அதிகப்படுத்தி கொள்கிறார்கள். அந்த இல்மை அல்லாஹ் ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் கொடுக்க முடியும். இந்த இல்மை ஷேக் நாயகம் கல்பில் திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் உன் இலாஹுன்னு பார், உன் தேவைகள் நிறைவேறும் பொழுது அல்லாஹ் தான் உனக்கு நிறைவேற்றுகிறான். உலகத்தில் அல்லாஹு தாலா நடத்தக்கூடிய பாடமும் இதுதான். நமக்கு குர்ஆனில் திரும்ப திரும்ப பல இடங்களில் இஷாரத்தை சொல்லி படிச்சுட்டு இருந்தோம். அந்த 5வது முறை பாடத்திட்டு இருக்கும்போது தரீகத்துடைய தக்வா, ஹகீகத்துடைய தக்வா எல்லாம் வரிசையாக வந்துச்சு. உடனே பாடம் நடத்தி முடித்த உடனே அந்த மாணவர் விளக்கம் கேட்டாங்க, விளக்கம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஆதாரம் என்ன அப்படின்னு கேள்வி வருது. தரீகத்துடைய தக்வா தவஜ்ஜுஹ் பகைர ஹக்ஸே பச்சனா, அல்லாஹ் அல்லாதவைகள் சுயமாக நாஃபி அல்லார் என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது, ஒவ்வொரு செயலும் ஹல்குடைய நிஸ்பத்தை தரிபடுத்தியவனாக ஹக்குடைய கூவத்தினோடு படிச்சுட்டோம். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேள்வி வந்துச்சு. மிஸ்கின் சொல்லி காட்டினேன், இங்கே பாருமா, மொத்த குர்ஆன் அப்படின்னு சொல்லி முகத்திமா எடுத்து பார்க்குறப்ப அங்கே போட்டிருக்கிறாங்க, இது மொத்த குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்ட பிழிந்து எடுக்கப்பட்ட ஜூஸு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முழு குர்ஆனும் இதை தான் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுது, அல்லாஹ்வை இலாஹா விளங்கு என்று தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது அப்படின்னு சர்கார் நாயகம் சொல்ல வச்சாங்க. தஃப்சீர் நடந்துச்சு. சர்கார் நாயகம் சூரத்துல் ஹாக்காவை ஆரம்பித்தாங்க. அதில் எடுத்தோடனே அல்லாஹு தாலா கஸபத் சமூது ஆதும் பில் காரிஆ, மறுமை நாளை கொண்டு ஆது கூட்டத்தார்களும் சமூது கூட்டத்தார்களும் மறுத்தார்கள். சாதாரண கூட்டம் இல்லை, திரும்ப திரும்ப அல்லாஹு தாலா அவங்க பேரை குர்ஆனில் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் எந்தளவு பலசாலிகளாக இருந்தாங்கன்னா நம்ம பார்க்குறோமா இல்லையா, எவரெஸ்ட் மலைகள்னு சொல்லி பெரும் பெரும் மலைகள் பார்க்குறோமா இல்லையா, அதெல்லாம் அவர்கள் ஹைட்டுக்கு தான் இருந்துச்சு. அந்தளவு 60 அடி 70 அடி வளர்ந்துருந்தாங்க. அந்த மலையை கையால் குடஞ்சி வீடு கட்டுவாங்களாம். இப்படியே கையால் பெருக்கி, இப்போ நம்ம களிமண்ணை குடையிறோம்ல, அந்த மாதிரி மலைகளை குடஞ்சி வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி பயங்கரமான பலசாலிகளாக வாழ்ந்தவர்கள். எதிர்த்து போர் படைகள்லாம் கிடையாது, அவங்க தான் உலகத்தில் அப்படின்னு வாழ்ந்தவங்க. கேட்க ஆள் கிடையாது. அந்த மாதிரி பலசாலிகளாக வாழ்ந்தவங்களை எல்லாம் எப்படி அழைச்சிருக்கணும்? அதே மலையை புரட்டி போட்டு அழிச்சிருக்கலாம், இல்லை பெரும் பெரும் மானத்துடைய துண்டுகள் மேகங்கள் சொருவி அந்த மாதிரி கொடூரமாக அழிச்சிருக்கலாம், கல் மலை பொழிஞ்சு அப்படியெல்லாம் எல்லாம் அழிக்கிற. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபம்மா சமூது ஃபஉஹ்லிகு பித்தாகியா. அதே மாதிரி புரட்டி எடுக்கக்கூடிய காற்றுனாலையும் தண்ணினாலேயும் அல்லாஹ் தஆலா அழைச்சிருக்கிறான். மாபெரும் சத்தத்தினால அல்லாஹ் தஆலா அழைச்சிருக்கிறான். ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி ஒமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா ஒமின்ஹும் மன் அஹதத்துஹு ஸைஹா
மின்ஹும் மன் அகரக்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நம்ம எந்த தண்ணியை நம்ம சர்வ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோமோ, இந்த தண்ணி என்ன செய்ய அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ, எதன் பக்கம் மக்கள் நாஃபியாக திரும்புகிறார்களோ, கொஞ்ச நாள் ஊரில் மழை பெய்யலைன்னா மழைக்கு ஏங்கி போயிடுறாங்க, மழை வேண்டி துவா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் குடிக்கிற தண்ணி இல்லைன்னா ஏங்கி போயிடுறாங்க, உணவு இருக்காது, நம்முடைய தேவைகள் நிறைவேறாது. எந்த எந்த அளவுக்கு அந்த தண்ணியை நாஃபியாக பார்த்துட்டு இருக்கிறோமோ, அதே தண்ணியை கொண்டு அல்லாஹ்தான் அழிச்சு காட்டினான். மானத்துலேருந்து கல் முளை பொழியில அதே தண்ணியை கொண்டு அழிச்சு காட்டினான். எந்த சத்தம் ரொம்ப அழகாக பாட்டுடைய சத்தம், கிராத்துடைய சத்தம், சத்தம் இருக்குதா இல்லையா, இந்த சத்தம் கண்ணுக்கே தெரியலை, அந்த சத்தத்தை அல்லாஹ் தஆலா ஷர்ராக்கிட்டான். அந்த சத்தத்திலிருந்து தீமையை அல்லாஹ் தஆலா வெளியாக்கி மொத்த பேரும் இடிஞ்சு நொறுங்கி போயிட்டாங்க. பில்டிங்லாம் இடிஞ்சு நொறுங்கி போச்சு, அவங்களுடைய வீடுகள்லாம் அழிஞ்சு நாஸ்தியாக போச்சு ஒரே ஒரு சப்தத்தினால. மின்ஹும் மன் அகதத்து ஸைஹா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வம்மா ஆதுன் ஃபௌஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா. எப்படி இந்த காற்றை நமக்கு காற்றை நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா, பலூனில் பிடிச்சி வச்சுக்கிறோம், இப்படி தள்ளலாம் போயிடுது, காற்றுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லைன்னு நினைக்கிறோம். அதே காற்றுல அல்லாஹ் தஆலா தீமையை வெளியாக்கணும். அடிச்சிச்சு பாருங்க, 8 பகல்கள் 7 இரவுகள் அடித்தா, முதல்ல 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் காற்று அடித்தா மனிதர்கள் இறந்து போகலாம், பில்டிங்கள் உடையும். தொடர்ந்து 8 நாட்கள் அடித்ததுனால இடுக்க தடயமே இல்லாமல் எல்லாம் அழிச்சிட்டான். அவங்க வாழ்ந்தது இங்கே முன்னாடி இங்கே ஒரு கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள் என்ற தடயம் கூட இல்லாத மாதிரி அல்லாஹ் தஆலா அப்படி எப்படி வேரோடு பிடுங்கி தூக்கி போட்டால் மரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிடுங்கி தூக்கி போட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். பேரிச்சம்பழங்களை போல் நான் பிடுங்கி தூக்கி போட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறேன். இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் தஆலா காற்றுனாலையும் தண்ணினாலையும் சத்தத்தினாலையும் அல்லாஹ் தஆலா அழிச்சு காட்டினா அப்படின்னு சொன்னால், இங்கே பார், எந்த வஸ்துக்களை நீ நாஃபியாக பார்த்து கொண்டிருக்கிறையோ, எந்த வஸ்துக்கள் நீ மட்டமாக நினச்சிட்டு இருக்கிறையோ அதுலேயே நான் தான் இருக்கிறேன். ஒரு செகண்டில் அதிலிருந்து நன்மையை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நான் தீமையை கொண்டு வர முடியும், பார்த்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் தஆலா காட்டுறான். எதை யார் இலாஹாக்கி வாழ்றோம் அதையே அல்லாஹ் தஆலா அவங்க சஸாவாக. துனியாவில் ஒவ்வொருத்தரும் ஒரு வஸ்துவை இலாஹாக்கி வச்சுருக்காங்க. சில பேர் காற்றை இலாஹாக்கி, கற்களை இலாஹாக்கி, யார் யார் எதை இலாஹாக்கி வைத்திருக்கிறார்களோ அதையே அல்லாஹ் தஆலா சஸாவாக ஆக்கிடுவாங்க. இது அல்லாஹ்வுடைய பழக்கம். துனியாவிலையும் ஆகிரத்துலையும், துனியாவிலையும் அப்படி தான், ஆகிரத்துலையும். இந்த வஸ்துவை கொண்டு தான் என் வாழ்க்கை என்று உலகில் எதை நீ நம்புகிறாயோ, காலப்போக்கில் அதுவே உங்களுடைய வயிற்றெரிச்சலை அல்லாக்கிறோம், உங்களுடைய பெரிய தலைவலியை அல்லாக்கிறோம். என் உடல் பலம் இருக்கும் வரை எனக்கு கவலை இல்லை, நான் இவனை விட நான் பலசாலியாக இருக்கிறேன், எனக்கு என்ன குறைச்ச அப்படின்னு அந்த உடலே உனக்கு எதிரியாகிடும். என் காசு பணம் பலம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த காசே உனக்கு தொல்லையாகிடும். என் மனைவி மக்கள் அவர்களை கொண்டு என் வாழ்க்கை ஓடுதுன்னு அவர்களையே உன் எதிரியா அல்லாக்கிறோம். இன்னமின் அசுவாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவுல்லக்கும், உங்கள் மனைவிமார்களில் உங்கள் பிள்ளைகளிலேயே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றோம். நம்பிக்கை அல்லாஹ் பேரில் வச்சா, இவைகள் பேருடைய நம்பிக்கையை எடுத்து விட்டால் அவைகளை உங்களுக்கு உதவிகரமாக அல்லாக்கிறோம், அவைகளை உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலா செல்வங்களை கொடுக்குறானே, காசு பணங்கள் கொடுக்குறானே, அது ஒரு நேமத்து. அந்த காசு பணங்களை உங்களுக்கு மகிழ்ச்சியாக்கி வைக்கிறானே, அது அடுத்த நேமத்து. அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிறானே, இது ஒரு நேமத், ஒரு அருள் கொடை. அந்த பிள்ளைகளை உங்களுக்கு உதவிகரமாக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறானே,
அது ஒரு அருட்கொடை. அது அதோட பெரிய அருட்கொடை. அது இப்போ சில பேருக்கு அல்லாஹ் தஆலா காசு கொடுப்பான், அந்த காசு அவர் தலைவலியாக போயிடும். காசே அவர் அழிவுக்கு காரணமாக போயிடும். ஏன் தான் இந்த காசை சேர்த்தேனோ, இந்த காசுக்காக எவ்வளவெல்லாம் தந்திரோபாயங்கள் கடைபிடித்தேனே, என்னை அழித்து விட்டது. எத்தனையோ பேர் காசு கேட்குறான், ஆசையில் லஞ்சம் வாங்குறான், கடைசியில் ஜெயிலே உயிரை விட்டுறான். 20 வருட ஜெயில் தண்டனை உள்ளே போட்டுறாங்க. எத்தனையோ மந்திரிக்கு போயிட்டாங்க, முதலமைச்சர்கள் பிரதமர்லாம் உள்ள வச்சிட்டாங்க. நிறைய நாட்டு பிரதமர்கள் இந்த காசு விவகாரத்தை இன்னும் உள்ளே தான் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் பிரதமர் உள்ளே தான் இருக்கார். இப்போ முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் அவர் எங்கே போனாலும் தனி ஃப்ளைட்டு, இப்போ தனி பிளேட் கூட இல்லை சாப்பிட்றதுக்கு, ஜெயிலில் தான் கொடுக்குறாங்க. முந்தைய அமெரிக்கா போனால் தனி ஃப்ளைட்டு, இப்போ தனி பிளேட்டு கூட இல்லை. எல்லா நாட்டு நிறைய நாட்டு பிரதமர் உள்ள இருக்காங்க. இப்போ எந்த காசு அவர்களை வாழ வைக்கும் என்று கருதினார்களோ வாழ வைக்கல. மலேசியா பிரதமர், நிறைய நாட்டு பிரதமர் உள்ள இருக்காங்க, முன்னாள் பிரதமர்கள்லாம். அப்போ எந்த முதல்வர்கள் நிறையா இருக்கிறாங்க, அதிகாரிகள், அமைச்சர்கள் சென்ட்ரல் ஜெயிலில் ஜாமீன் கிடைக்காம அவங்க முன்னாடி 10 கார் பின்னாடி 10 கார்லாம் போச்சு. இப்போ பேக்காராக இருக்கு எல்லாம். அப்போ அந்த காசு தலைவலியாக போயிடுச்சு பார்த்தீங்களா. காசு இன்பம் தருன்னு நினைக்கிறோம், பிள்ளைகள் இன்பம் தருவார்னு நினைக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய தொந்தரவினாலே எவ்வளோ பேர் மான நஷ்டம் ஏற்பட்டு செத்து போயிடுறாங்க. அடிக்கடி பேப்பரில் வருது. இவர்கள் விரும்பாத கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைய கௌரவ கொலை, எல்லாமே மொத்த குடும்பம் ஜெயிலில் நிறையா வருது. எத்தனையோ பேருக்கு இந்த பிள்ளை ஏன் தான் பெத்தனோ தெரியல, பெறாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேங்கிறாங்க. அதனால் பிள்ளைகளே அல்லாஹ் கொடுப்பது ஒரு நியமத். அந்த பிள்ளைகளை உனக்கு துனியா ஆகிரத்தில் கண் குளிர்ச்சியாக ஆக்குவது அதோட பெரிய நியமத். அது அல்லாஹ் சொல்கிறான், அம்ததுனாஹும் கும் பி அம்வாலின் வ பனீன், செல்வங்களை கொண்டும் பிள்ளைகளை கொண்டும் உங்களுக்கு நாம் உதவி புரிந்தோம். நீ அதை இலாகாக்காத, இது தான் என்னை வாழ வைக்குதுன்னு நினைக்காத, அல்லாஹ் தான் என்னை வாழ வைக்கிறான்னு சொல்லு. அப்படி நினைத்திருந்தால் இஸ்திக்ஃபார் செய். வகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். நடந்த தவறுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ. யா அல்லாஹ், இவைகளை என் இலாகாக ஆக்கியிருந்தால், இவைகளை என் ரப்பாக நான் ஆக்கியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோ. உடனே இஸ்திக்ஃபார் செய். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தன் தான் ரப். கல்பில் அது ரப்பா வந்து நிற்கிது நம்ம முன்னாடி, என்ன செய்யறது? ஒரு சோதனையாக அல்லாஹ் வச்சிருக்கான். எல்லாம் தான் தான் ரப்பு, நான் தான் ரப்பு, நான் தான் ரப்புன்னு முன்னாடி வந்து நிற்கிது. நான் தான் உன்னை வாழ வைக்கிறேன். தூ லா லா லா, அதுதான் லா இலா இல்லா, லா இலா இல்லா, லா இலா இல்லா, லா இலா, நீ இலா இல்லை, அல்லாஹ் ஏன் இல்லா, தேவ புருஷரும் அல்லா, லா இலா லா இலா இல்லா, லா இலா இல்லா. துரத்து. அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் மாசிவல்லா, மாசிவல்லாவே உங்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் இடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். ஜி வகுல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ் அல்லாஹ், ஒவ்வொரு வஸ்துவும் இனில் அல்லாஹ் தான் இருந்து உன் தேவை பூர்த்தி செய்கிறான்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அல்ல மாசிவல்லாக்களே நவுந்துங்க.
मैं माँ सिवा से बबांगे दुहल ये कहता हूँ, हटो तुम्हारी ज़रूरत नहीं शुमार नहीं, हटो तुम्हारी ज़रूरत नहीं शुमार नहीं. நவருங்கள் மாசிவல்லாக்களே, நவுத்து. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. ஒவ்வொரு நேரத்தில் ஒன்று ஒன்று வந்து உன் கல்பு குடஞ்சிக்கிட்டே தான் உட்காந்துருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. அந்த கல்பில் அல்லாஹ் உட்கார வை. இஸ்திக்ஃபார் செய் ஏற்பட்ட பிழைகளுக்கு. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? எது உனக்கு பாதகமாக இருந்ததோ அதையே சாதகமாக மாற்றிடுவான். அதை நீக்கிட்டு வேற கொண்டு வர தேவையில்லை, அதையே உனக்கு சாதகமாக மாற்றிடும். வகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். செல்வங்களை கொண்டும் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டும் உங்களுக்கு உதவி செய்வான். பிள்ளைகளை கொடுப்பான், அது அடுத்த விஷயம். கொடுத்த பிள்ளையை உதவியாக்கி வைப்பான், தண்ட சோறாக்காம. ஒரு மனிதர் ஃபோன் போடுறார் சில நாட்களுக்கு முன்னால். என் பையன் வளர்ந்த பையன், வாலிபன், திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டான். எனக்கு தொந்தரவாக இருக்குது, எங்கேயாவது போனால் பரவாயில்ல. அவர் 3 நேரம் நல்லா சாப்பிட்றாரு வீட்டில், வெளியே போக மாட்டேன், உழைக்கவும் மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், நீங்கள் கொடுக்குற சோறை சாப்பிடுவேன், வீட்டில் உட்காந்துப்பேன், டிவி பார்த்துக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். அவர் வீட்டை விட்டு வெளியே போனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். 1-2 வருடங்களாக அப்படியே உட்காந்துருக்கிறார். அதுக்கு ஏதாவது துவா செய்யுங்க ஹஜ்ரத், அவருக்கு ஏதாவது பிடிச்சிருக்குமா, அதுக்கு ஏதாவது துவா செய்யுங்க. சரி, ஏர்வாடு வேணால் கூட்டிகிட்டு போங்க, வெளியே வந்து தான் கூட்டிகிட்டு போகலாமே ஹஜ்ரத், வெளியே வரமாட்டேங்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மனசு வருத்தப்படும் அந்த தாயுடைய தந்தையுடைய மனசு. பிள்ளைகளை பெற்ற பொழுது ஒரு சந்தோஷம் வரும், ஆனால் கடைசி வரைக்கும் நீ மூத்தா போகிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் உன் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுமா இல்லையா? இது அல்லாஹ் கொடுக்குற எவ்வளோ பேர் நேமத்து. அல்லாஹ் தாலா அந்த பிரச்சனையை சால்வ் ஆக்கி வைப்பானாங்க, அவருக்கெல்லாம் நல்ல புத்தி கொடுப்பானாங்க, அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை எல்லாம் தருவானாங்க. அது கேட்கும்போது நமக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணும். ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்க்கும் பொழுது எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, பிள்ளைகளே அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை சீர்குலைப்பதற்கு காரணமாயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ அல்லாஹ்வை இலாஹாக்கு, உன் நாஃபியா லாரா அல்லாஹ்வாக்கு, உன் பிள்ளைகளை இலாஹாக்காத. இப்போ நல்ல முறையில் படித்தா, என் பையனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குனா, நாளைக்கு என் மற்ற பிள்ளைகளையும் அவன் கவனிச்சுக்குவான், அவங்க உதவி செய்வான், என்னையும் வயசான காலத்தில் கவனிச்சுக்குவான். அப்போ உன் சிந்தனையிலேயே நீ அவனை ரப்பாக்கிட்ட. இப்போ அல்லாஹ் ஒருத்தனைத்தான் ரப்புன்னு சொல்லத்தான் நம்மளே அல்லாஹ் உண்டாக்குனது. இந்த சிருஷ்டிகள் காயினாத்தை எல்லாமே அவன் ருபூபியத்துடைய மதுஹராக அல்லாஹ்கியிருக்கிறான். இந்த மதுஹரில் முதுஹிர நீ பார்க்கணும், வெளியாகும் தலங்களில் வெளியாகுபவனை பார்க்க வேண்டும். அவன்தான் இந்த கோடிக்கணக்கான தோற்றங்களில் வெளியாகி நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று உன் சிந்தனை அவன் பக்கம் கொண்டு போகணும். இல்லையா மன உளைச்சல் தான். நீ ஹக்கத்தோட இன்னொன்று ஷுஹூது செய்ய ஆரம்பிச்சுட்டு, ஹக்கத்தோட இன்னொன்று பார்க்க ஆரம்பிச்சிட, மன உளைச்சலை விட்டு தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு குண்டூசி வெளியே இருந்தாலும் சரியே, ஒன்றே ஒன்று வெளியே இருந்தாலும், ஒரே ஒரு குண்டூசி செய்ய உஜூது கொண்டு இருந்தாலும் அந்த குண்டூசி ஒன்று குத்துமோ என்று பயம் இருக்கு தான் செய்யும். அதுவும் ஒரு குடைச்சல் தான். எல்லாத்தையும் கரைச்சிட்ட போயிடும் பிரச்சனை, தலைவலி தீர்ந்து போயிடும். கொடுத்தவனும் அவனே, எடுத்தவனும் அவனே. இது ஏற்கனவே அவன் திட்டமிட்டு தான் நடத்தி கொண்டு இருக்கிறான். அவன் திட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நான் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இழப்புகளும் இழப்பாக தெரியாது,
ஏன்னா அவனோட்டு வெளியே போகல. இப்போ 1000 காசு காணாம போச்சு, கவலையாக இருக்குமா? இருக்கும். இப்போ 1000 ஜோப்லேருந்து எடுத்து ஜோப்பில் வச்சுட்டான் ஒருத்தன். இந்த ஜோப்லேருந்து காலியாகி இந்த ஜோப்புக்கு வந்துருச்சு, கவலை வருமா? இப்போ உஜூது ஹக் போட்டு எங்கேயும் போகல. அதை உண்டாக்கியது உஜூது தான். அது எங்கேயோ இருந்தது, உன்னிடத்தில் அந்த பணத்தை இப்போ கொண்டு வந்து வைத்திருந்ததும் உஜூது ஹக்கு தான். இப்போ சென்ற இடமும் உஜூது ஹக்கு தான். இதை உறுதியாக ஒருத்தன் மனசில் கொண்டு வந்துட்டான்னா அவன் மனசு சுகதுக்கங்கள் இல்லாமல் தான் வாழும். சுகதுக்கமின்றி சும்மா இருக்க வேண்டும் கண்ணே ரஹ்மான் என்றான். திடீர்னு அப்துல் ரஹ்மான் சோதம் பள்ளிவாசல் மகரிப் தொழுதெல்லாம் கொடுத்தாங்க. ஒருவர் வந்தார், கிட்ட வந்தார், அதுக்கு அன்பளிப்புன்னு கொடுத்தாரு. சரி வாங்கிட்டு எடுத்து ஒரு கவர் இருந்துச்சு, திறந்து பார்த்தா 10,000 ரூபா இருக்குது. சந்தோஷம் வருமா கவலை வருமா? மிகுந்த மகிழ்ச்சி. 10 ஒரு மாதம் சம்பளம் அன்பளிப்பாக கொடுக்குறாரு. மாஷா இல்லா மாஷா இல்லா. சந்தோஷம் வருமா இல்லைண்ணே? விளைஞ்சிங்களா? அந்த 10,000 கொண்டு வீட்டில் வச்சுட்டாங்க. பேக்கில் வச்சாச்சு, முடிச்சு காலங்க. 2-3 நாள் கழிச்சு அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் எடுத்து, ஏங்க இந்த பேக்கில் 10,000 ரூபா இருந்துச்சுங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. சந்தோஷம் வருமா? இப்போ 10,000 ரூபா மாஷா இல்லா அல்ஹம்துலில்லாஹ் அப்பாடி, சந்தோஷம் வருமா? ஏன் வராது? அது இவர் தான் அங்கே தான் இருந்துச்சு, அது வச்சுருந்தாங்க, தூக்கி திரும்பி அவர்கிட்டே கொடுத்தான். என்ன தான் என்கிட்ட கொடுத்து அங்கே பேக்கில் இருந்து ஜோப்பில் வச்சுருக்கேன். இங்கே 10,000 ரூபா வந்து பேக்கில் இருந்துச்சுங்க பீரோக்குள்ளே, அதை எடுத்து உங்கள் ஜோப்பில் வச்சுருக்கேன், வை வை வை. சந்தோஷம் வர்றதில்லை. ஏன் வராது? ஏன் வராது பை? இல்லை தானுங்க. பார்த்தீங்களா, எங்கே இருந்தோ வந்துச்சும் சந்தோஷம் வந்துச்சு. என்னிருந்து இந்த ஜோப்பு அந்த ஜோப்புக்கு போனதுன்னு ஒன்று, சந்தோஷமும் வரல. இந்த ஜோப்பு எடுத்து இந்த ஜோப்புக்கு வச்சோன்னா கவலையும் வரல. இதான் சுகதுக்கம் இல்லாமல் வாழக்கூடியது. இங்கே மகிழ்ச்சியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏன்? வந்ததும் அவனிடமிருந்தான் வந்தது, போனதும் அவனிடத்தில் தான் போனது. என்னிடமிருந்தே என்னிடத்தில் வந்தது, என்னிடமிருந்து என்னிடத்தில் தான் போனது. மைப்பன் ஹைப்பன் அல்லா. அதனால் அவங்க வாழ்க்கையில் வந்து சுகம் என்பதும் துக்கம் என்பதும் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதையும் அல்லா சொல்கிறான், லி கைலா தஸவ் அலாமா ஃபாத்தக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். பார்த்தீங்களா, அல்லா சொல்கிறான் குர்ஆன். உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிலே நீங்கள் கவலைப்படவும் கூடாது, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கிடைத்ததிலே ஒரு ஆனந்த பரவசம் பெரும் சந்தோஷம் வரக்கூடாது. ஏன்னா வந்ததும் அவன்கிட்ட இருந்தால் போனதும் அவன்கிட்ட, ரெண்டுமே அவங்க வாழ்க்கையை சமமாயிரும் பாய், ரெண்டுமே சமமாயிடும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி தான், இந்த நிலையை அடைவதற்கு ரொம்ப முயற்சி செய்யணும். சார் சொல்கிறது ஈஸி சார், யாருக்கு வரும்? ஏக்கு பீனி ஏக்கு தானி, ஒன்றையே தான் பார்ப்பதை பயிற்சி எடுத்துக்கொண்டாரோ, தன்னையும் இன்னொன்றையும் பிரித்து பார்க்கவே இல்லையோ, தனக்கும் இன்னொருத்தருக்கும் பாகுபாடே பார்க்கலையோ, அவருக்கு தான் அது சம்மந்தப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருந்தாங்க. அவங்க குன் அப்படின்னு சொன்னால் செங்கல் தங்கமாயிருது. ஒருத்தர் கேட்டார், அது எப்படி? நாங்களும் தான் குன் என்று சொல்கிறோம், நீங்கள் பிஸ்மில்லான்னு கை வச்சு தங்கமாயிடுது. அதே செங்கலில் நாங்களும் பிஸ்மில்லான்னு கை வச்சு தங்கமாக மாட்டேங்குது. என்ன காரணம்? ஒருவர் கேட்டார். எஜமா சொன்னாங்க, இவ்வளோ பேர் தங்க கட்டி ஒன்றை கொடுத்தா அது என்ன செய்வாய்? இவ்வளோ பேர் தங்க கட்டியா? படி 8 கிராம் விற்கிற விலை 50,000 ரூபா, 55,000 ரூபா, 8 கிராம். இவ்வளோ பெருசுன்னு சாதாரணமாக சொல்கிறீங்க. எங்கே எவ்வளோ பாதுகாப்பாக வைப்போம் அதை. இவ்வளோ பெருசு மண் கட்டி கொடுத்தா என்ன செய்வேன்? கீழே போட்டுருவோம், தெருவில் போட்டுருவோம். மண் கட்டி செங்கல் கட்டி கொடுத்தா என்ன செய்வோம்? இவ்வளோ பெருசு கட்டி என்ன செய்வோம்? இப்போ உங்கள் கண்ணில் அது வேறு மாதிரி இது வேறு மாதிரி தெரியுதுல்ல, எங்கள் கண்ணில் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியுது.
அதனால் நான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இதை அப்படி ஆக்குறான், அதை இப்படி ஆக்குறான். எங்களுக்கு ரெண்டும் ஒன்றா தெரியுது. ஏன் சொல்ல ரெண்டும் ஒன்றா தெரியுது? மூலசம் ரெண்டும் ஒரே உஜூத் தான் காட்டுது. அதனால ரெண்டுமே மாசு வரல. அதனால சரி. ஏன் செங்கலையும் மண்ணையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க அவங்க. இவன் செங்கல் எதுக்கும் பயன்படாது, இந்த தங்க கட்டிக்கணும் வீடே வாங்கலாம், இது பயன்படும் என்று எண்ணுகிறான். இதை நாஃபியாக பார்க்குறான். இதுக்கு மதிப்பு கூட்டிக்கிறான் கல்புக்குள்ளார. மதிப்பு இல்லை, இதுக்கு மதிப்பு இல்லைன்னு பார்க்குறான். அப்போ இவைகளை நாஃபியாக ஆறாக பார்க்கறனால பிரச்சனை மாட்டேன். சரி, அப்படின்னா இப்போ நீங்கள் நான் ஷேக்கிட்ட பாடம் வாங்கி தாலீம் வாங்கி ரெண்டும் நாஃபியில் லாருன்னு விளங்கிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் தங்க கட்டிலாம் கொஞ்சம் தெருவில் போட்டுருன்னு போட முடியுமா? எங்கள் வீட்டு தெருவுக்கு செங்கல்லாம் கொண்டு போய் பீரோவில் வச்சிடுறேன். எங்கள் பிவி போட்டிருக்க நகையெல்லாம் கொண்டு தெருவில் போட்டுடுறேன். தெருவுக்கு செங்கல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சிடுறேன். ஏண்டி என்னங்க எப்படி தான் பண்ணுறீங்க? அல்லாஹ் தான் நாஃபிலார்னு விளங்கிடுச்சு. இந்த கட்டுக்கட்டான பணங்கள் நாஃபியும் இல்லை, அது ஆரம் இல்லை. அந்த பணத்தெல்லாம் வெளியே போட்டேன், வெளியே கண்டு கல் முள்ளு செங்கல்லாம் பீரோவில் வச்சுட்டேன். சொல்ல முடியுமா? அல்லாஹ் நீ உள்ளே வைக்கிற தப்புன்னு சொல்லல, அதை கல்பில் வைக்கிறதான் தப்புன்றான். ஜி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, அதை நீ வச்சிருக்கிறது தப்பு இல்லை, எண்ணி பொட்டியாக பேங்காக வச்சிருக்கிறது தப்பு இல்லை. இது என்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறதே அது தப்பு. அல்லாஹ் சொல்கிறான், வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா அல்லதி ஜமா மாலன், பொருளை ஒன்று சேர்த்தான், வ அத்ததஹு, நாசமடையட்டும் அவன். ஏது அந்த ஹுமசாக்களும் லுமசாக்கள். ஹுமசாக்கள்னு அடுத்தவனை குறை சொல்லுபவன், லுமசான்னு சொன்னால் புறம் பேசுபவன். அல்லது ஹுமசான்னு சொன்னால் புறம் பேசுபவன், லுமசான திட்டு குறை கூறுபவன். வயலுள்ளி ஒன்றுக்கு ஒரு அர்த்தம், ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் எடுத்து பார்த்துங்க. வயலுள்ளி குல்லி ஹுமசத்தில் லுமசா, நாசமடையட்டும் பிறரை குறை சொல்லி திரிபவன், அடுத்தவரை புறம் பேசி திரிபவன். அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஜமா மாலன், பொருளை ஒன்று சேர்த்தான், வ அத்ததஹு, இன்னும் அது எண்ணி வைத்திருக்கிறான். அது இப்போ காசு இனிமேல் என்ன வாங்கிக்குவீங்க? சம்பளம் கொடுத்தா கடைக்காரன் மிச்சம் கொடுத்தா என்ன வாங்கிக்குவோமா? அல்லாஹ் எண்ணுவதை குறை சொல்கிறான். பொருளை ஒன்று சேர்த்து எண்ணிக்கொண்டே இருக்கிறான். காசு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது. என்ன போய் அரிசி கடைக்காரன் எண்ணாமல் காசு கொடுத்துருவியா? ஒரு 1000 ரூபா 2000 கொடுத்த மிச்சம் கொடுத்தா எண்ணாமல் வாங்கிக்குவியா? இப்போ எண்ணுவதை தப்பா? காசை எண்ணுவது அல்ல தப்புன்னு சொல்கிறானா? அல்லதி ஜமாமாலன், பொருளை ஒன்று சேர்த்தான், இன்னும் அதை எண்ணினான். ஜமாமாலன் வ அத்ததா, பொருளை சேர்த்து வைப்பதை அல்லாஹ் குறை சொன்னானா, எண்ணுவதை குறை சொன்னானா? அப்போ இனிமேல் காசு எண்ண மாட்டேங்க, நீங்கள் எண்ணி கொடுங்க சார், ஏன் அல்லாஹ் எண்ணுவதை குறை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்தார். என் கண்மணி எண்ணுங்க, 1 நான் தொட மாட்டேங்க, எண்ணு 2 3 எண்ணு கரெக்டாக இருக்கொண்டா. நான் காசு எண்ணுறதே கிடையாது, காசு கையில் தொடுறதே கிடையாது. தொட்டா பாவம், எதுக்கு அந்த ஹராம இப்படி தொடாமல் ஜோப்பில் இருக்கும், அவரே எடுத்துக்குவார். இது காட்டுவேன், திரும்ப வச்சுட்டு அவரே வச்சுக்குவார். காசு தொடுறதில்லை, கையில் காசு தொடுறதே இல்லை, இப்படி வாழ்ந்துட்டுருக்குறேன். சத்தியமா அது? இப்போ அல்லாஹ் எதை தப்புன்னு சொல்கிறான் பாருங்கள். ஜமா மாலன், பொருளை ஒன்று சேர்த்தான், வ அத்ததஹு, இன்னும் அதை எண்ணினான். அல்லதி ஜமா மாலஹு வ அத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதஹு, அவனுடைய செல்வம் தான் அவனை நிரந்தரமாக இங்கே வைத்திருக்கும், வாழ வைக்கும், இந்த உலகிலே ஹுலூதாக வைத்திருக்கும், அவனை வாழ வைக்கும் என்று எண்ணுகிறான். இப்போ காசை எண்ணுவது தப்பில்லை, காசை இலாஹ் என்று எண்ணுவது தப்பு. இது எண்ணினானே அது தப்பு. காசை எண்ணினானே அது இல்லை, மனதில் அதை எண்ணினானே அது தப்பு. விரலால் எண்ணினானே அது தப்பு இல்லை, மனதால் எண்ணினானே. என்ன எண்ணினான்? இதை இலாஹ் என்று எண்ணினான். நீ காசை எவ்வளோ வேணா எண்ணிக்கோ, அது இலாஹ் என்று எண்ணாது.
அல்ல இதை எண்ணாதுன்னு தடுக்கல, அப்படி எண்ணாதேன்னு தடுக்கிறான். இப்போ எண்ணுவது 2 இருக்குது. ஒன்று விரலால் எண்ணுவது, கையால் எண்ணுவது, கல்பால் எண்ணுவது. கையால் எண்ணி இப்படி எண்ணி தொலை வச்சுக்கோ, எவ்வளோ வேணால் எண்ணிக்கோ. மனதால் எண்ணாது. அல்லதி எஹசபு, அங்கே தான் அத்ததான் எண்ணினான்னு அர்த்தம். ஹசிபான எண்ணினான்னு அர்த்தம். ஹசிபா என்ன எண்ணினான், அத்ததனா விரலால் எண்ணினான்னு அர்த்தம். 2க்கும் அரபியில் எண்ணினான்னு அர்த்தம். ஹசிபனா மனதால் எண்ணினான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் அத்ததாவை குறை சொல்லல, எது சொல்லணும்? அல்லாஹ் ஹசிபாவை குறை சொல்ல. எஹ்சபு, அவன் எண்ணுகிறான், அன்ன மாலஹு அஹ்லதஹு, அவன் காசு தான் அவனை வாழச் செய்கிறது என்று எண்ணினான். கல்லா, ஒருபோதும் அப்படி கிடையாது. அந்த காசு அவனை வாழச் செய்யாது. லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, நெருப்பில் தூக்கி எறிவான். அப்போ காசு குறுக்கால வந்து நிற்குமா? நிற்காது. அள்ளி விடு, அவன் பக்கம் இருந்து கொட்டுன்னு கொட்டும். நீ காசை இலாஹாக்குறனால தான் அந்த காசை அல்லாஹ்தாலா உனக்கு கஷ்டமாக்கிடுறான். அதுவே உன் கடைசி காலத்தில் உனக்கு வைத்தறிச்சலாக போயிடும், உன் அழிவுக்கு காரணமாகிவிடும். நீ யாரையெல்லாம் உன்னை வாழ வைப்பதாக எண்ணுகிறாயோ, அல்லது எதையெல்லாம் உன் திறமையால் நீ பெற்றுக்கொண்டதாக எண்ணுகிறாயோ, உன் திறமையை உடைச்சு அதை உனக்கு எதிரியாக மாற்றாம அல்லாஹ் உன்னை கொண்டு போக மாட்டான். நல்லா போச்சு. இதுக்கு ஒரே வழி என்னங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ மிம்மா சிவல்லாஹ் வ குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். மாசிவல்லாஹ் விட்டு அல்லாஹ் இடத்துல என் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். என் திறமையால் இந்த கடையை வளர்த்தேன். கடையே உன் அழிவு காரணமாயிடும், உன்னுடைய வயிற்றெரிச்சல் காரணமாயிடும், உன் தலைவலி காரணமாயிடும். என் திறமையால் என் உடலை நான் பாதுகாத்து கொண்டேன். உடல் உன்னை கீழே போட்டு சதாய்க்கும், மூத்து வராதா என்னை ஏங்க வைக்கிற மாதிரி ஆகிடும். உன்னையே கீழே போட்டு சதாய்க்கும், மரணம் வந்து விடாதா. என் திறமையால் என் மனைவியை அடக்கி வைத்தேன், எனக்கு பிரியமாக வைத்திருந்தேன். என் அருட்கொடைகளால் அவள் என் மேல் அன்பாக இருக்கிறாள். அப்படி சொன்ன ஒருத்தரை நான் பார்த்தேன். ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தார். நாய்க்கு சோறு போடுற மாதிரி தட்டில் சோத்தை வச்சு சால்னா ஊற்றி தள்ளி விட்றா வெளியே. வீட்டுக்குள்ளே அவங்களாம் சாப்பிட்றாங்க, சோத்தை வச்சு வெளியே உட்கார ஆரம்பிச்சாங்க. அதில் என்று என்னிடம் சொன்னார், நாய்க்கு சோறு போடுற மாதிரி எனக்கு போடுறாங்க. கவர்மெண்ட் வேலை, அவ்வளோ சம்பாரித்த காலத்தில் எனக்கு கொண்டாடின ஆள்வா. என் மனைவி என் பிள்ளைகளும் இப்போ எல்லோரும் என் எதிரியாக மாறிட்டாங்க. அதில் எனக்கு எங்கேயாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து இருந்து அப்படியே மூத்தா போய் அங்கேயே அடக்க முடியாது, ஊர்லேயே என்னை அடக்கம் பண்ண வேணாம் அப்படின்றார். சமீபத்தில் ஒருத்தர் ஃபோன் போட்டார், அவர் மொத்தம் போயிட்டார். சொன்னேன், அவர் மொத்தம் போயிட்டார். இப்போ இவருக்கு ஹயாத்தாக இருக்கிறார். என்ன போய் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு, சொந்த வீடெல்லாம் இருக்குது, அரசு வேலை, நல்ல சம்பாத்தியம், இன்னும் பென்ஷன்லாம் வருது. புரிஞ்சுங்களா? பென்ஷன் வந்த காலத்திலிருந்து டென்ஷனும் சேர்ந்து வந்துருச்சு. காசு வருது, ஆனால் வீட்டில் யாரும் மதிக்கிறது இல்லை. இப்போ அவர் கேட்குறாரு என்கிட்ட, ஹஜ்ரத் உங்கள் மதரசாவில் என்னையா வயசு 70 ஆயிடுச்சு, அங்கே ஒரு மூலையில் இடம் கொடுத்து என்னை வச்சுக்கணும், எனக்கு வரக்கூடிய பென்ஷனில் என் மருந்து மாத்திரைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறேன், மிச்சத்தை நீங்கள் மாசாக வச்சுக்கணும், ஒரு 3 நேரம் சோத்தை கொடுத்துருங்க. ஒரே கோரிக்கை, நான் மௌத்தா போனால் அப்படியே உங்கள் ஊர் பக்கத்தில் கபர்ஸ்தான் அடக்கம் பண்ணிடுறேன், உங்கள் மதரசாவில் ஒரு மூலையில் பாயை போட்டு எனக்கு கொடுத்துருங்க. 20,000 வருதுன்னா பென்ஷன், என் செலவுக்கு மருந்து மாதிரி 5,000 6,000 போதும், 15,000 நீங்களே வச்சு மூத்தா போனால் அடக்கம் பண்ணிடுறேன். இது ரொம்ப போச்சு. எனக்கு நிறைய முதியோர் இல்லம் இருக்குது, அங்கே போனால் பயான்லாம் கால் விழுகாதே. உங்கள் மனசால் உட்காந்து காலையில் சாயந்தரம் பயான்லாம் கேட்டுக்கிட்டு ஹதீஸ் குர்ஆன் தான் கேட்டுக்கிட்டு அப்படியே மூச்சை விடலாமேன்னு ரொம்ப இப்படிலாம் கேட்குறாங்க. பை அவர் இன்னும் ஹயாத்தாக இருக்கிறார், இன்றைக்கி ஃபோன் பண்ண நாளைக்கு வந்துடுவார், வாங்கண்டா போதும் பொட்டி கட்டி வந்துடுவார். மாசாக்க 5,000 லாபம் நினைக்கிறாரு.
புரிஞ்சுங்களா? இப்போ ஏன் இவ்வளோ வசதி வாய்ப்பு வீடு வாசல் இருந்தும் ஏன் அவளுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு? புரிஞ்சுங்களா? அந்த பிள்ளைகளை இளமையிலேயே மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்காது. நான் படித்து பெரிய டிகிரி வாங்கி வேலைக்கு வந்த மாதிரி என் பையனும் அரசு வேலைக்கு வரணும், பெரிய டிகிரி வாங்கணும் அப்படின்னு நான் படிக்க வச்சு கடைசி வரைக்கும் குரானே ஓத தெரியாமல் மனைவியை பிள்ளைகளை ஆக்கி, பொண்ணுக்கும் குரான் ஓத தெரியாது, பையனுக்கும் குரான் ஓத தெரியாது. காலை எழுந்து அரை மணி நேரம் குரான் ஓதும் கூட சொல்கிறது இல்லை. டியூஷனுக்கு போடா காலை எழுந்துச்சு, எறும் மாடு அஜித்தோன்னு டியூஷனுக்கு, அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு, மகரு தொழுவ போகிறதில்ல, டியூஷனுக்கு. நல்ல டிகிரி வாங்கணும் என்றெல்லாம் அவன் பக்கம் மார்க்கத்தை கொடுக்காது துனியாவை கொடுத்து அவர்களையே அல்லாஹ் வேதனையாக்கிட்டான். அதான் அல்லாஹ்வுடைய வேலை. எதை உனக்கு உதவும் என்று கருதுகிறாயோ அதையே உனக்கு வேதனையாக ஆக்குவேன். ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரீ மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் என் காலுக்கு அடியில் ஓடுகின்றன. அது அழைத்துனா அலைசலி முல்கு மிஸ்ர், ஆதிஹில் அன்ஹாரு, இந்த ஆறுகள் ஏரிகள் எல்லாம் என் காலுக்கு கீழே ஓடுகின்றன, என் கண்ட்ரோல் இருக்கின்றன. தஜ்ரீ மின் தஹ்தி அர்த்தம் என்ன? இந்த ஆறு தண்ணிக்கெல்லாம் என் கண்ட்ரோல் இருக்கு. நான் தண்ணி விட்டால் தான். மேட்டூர் டேமில் தண்ணி இருக்குல்ல பை, அவன் டேம் கட்டி வச்சிட்டானு. டேம்லாம் கட்டுற காலத்தில் கட்டாத காலத்தில் எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கிருந்து போய் சேரும் இடம் வரைக்கும் தண்ணி தானாக ஓடும், அல்லாவுடைய தண்ணி. இப்போ அங்கங்கே அந்த மேட்டூர் அணையில் காவிரியிலே தண்ணி கட்டி அணை கட்டி வச்சிடறான். அணை கட்டி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள் வந்த மேட்டூர் தண்ணி மேட்டூரில் நின்றுக்குது, மொத்த தமிழ்நாட்டுக்கு போகாது. இப்போ முதலமைச்சர் வந்து ஜூன் 6ஆம் தேதி ஜூன் 12ஆம் திறந்து விடுவார். அவருக்கு ஒரு அறிவிப்பெல்லாம் செஞ்சு பூவெல்லாம் தூவி அவர் வந்து திறந்து விடுவார். மந்திரி திறந்து விடுறாங்க, போடுறாங்களா வருஷம் வருஷம் பேப்பரில். இப்போ நான் திறந்து விட்டால் தான் தஞ்சாவூருக்கு தண்ணி, நான் திறந்து விட்டால் தான் திருச்சிக்கு தண்ணி வரும், இல்லை மேட்டூரில் தான் தண்ணி இருக்கும். டேட் நிர்ணயிக்கிறது என் கையில். இப்போ மக்கள் எல்லாம் தண்ணீர் குடிப்பதும் செடி கொடிகளுக்கு பாய்வதும் என் கண்ட்ரோலில் சொல்கிறார்ல. அந்த மாதிரி ஃபிரௌன் சொல்கிறான், ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரீ மின் தஹ்தி, இந்த ஆறுகள் எல்லாம் என் கைவசம், என் காலுக்கு கீழே இருக்குது. நான் விட்டாதான் தண்ணி. மக்களே தண்ணி குடிக்கிறீங்க, விவசாயம் செய்கிறீர்கள், சந்தோஷமாக வாழ்கிறீங்க என்றால் தண்ணி நான் தர தண்ணி. அல்லாஹ் கொடுத்த தண்ணி டேம் கட்டி வச்சுக்கிட்டு. ஓஹோ, அப்போ தண்ணி வந்து உன் கண்ட்ரோல் இருக்குங்கிற. அந்த தண்ணி வச்சே ஒன்று அழிச்சு காட்டுறேன் பாருட்டா. அப்படி ஆக்கும். வாடா வாடா, எதை நீ நாஃபி நினைச்சியோ அதையே உனக்கு லாராக்கி தண்ணிக்குள்ளேயே வச்சு முக்குடான்னு முக்கி சாவடிச்சு ஃபிரௌனை. என்ன பை, அவன் ஃபிரௌன் தண்ணியில் மூழ்கி செத்தான்னு சொன்னால் யாரும் ஒத்துக்க வேண்டானோ. ஃபிரௌனா எல்லாம் மூழ்கி இருப்பாங்க, அவன் தப்பிச்சு போயிருப்பான். சாதாரண பஹாலுங்க, அவன் பயங்கரமான ஆளுங்க. அவன்லாம் சாக மாட்டாங்க, சாவே வராதுங்க அவனுக்குலாம் என்று மக்கள் சொல்லிவிடக்கூடாது. அதுக்காக அல்லாஹ் தஆலா அவன் பாடியை எடுத்து தனியாக வச்சுட்டான். இதா பார், இதுதான் ஃபிரௌன் தனியாக வச்சு இன்ன வரைக்கும். இரண்டாம் ரமேசஸ் அவன் பாடி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல் யௌம நுனஜ்ஜீக பி பதனிக, இன்றைய நாள் உன்னை சாவடிச்சு வருது, உன் உடலைன்னு காப்பாற்றுவோம், உயிரை எடுத்துருவோம். நுனஜ்ஜீக தானே வருது, உன்னை காப்பாற்றுவோன்னா உயிரோட காப்பாற்ற, உயிரை எடுத்துட்டு அப்படியே முழு உடலை. இன்ன வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி? இன்ன வரைக்கும் 5000 வருஷம் ஆச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி இன்ன வரைக்கும் சுமார் 3500 வருஷம் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி தான் ஒரு 4000 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. 4000 வருடங்களாக அதே கண்ணோட உடலோடு எலும்போடு அவன் சதையோடு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். எதுக்காண்டி பார்த்துங்க, சிருஷ்டியை நாஃபி அல்லாஹ் ஆக்காத, சிருஷ்டியை இலாகாக்காத, நம்பாதே, காசை இலாகாக்காத. நீ எதை நன்மை தரும் என்று கருதுகிறாயோ அதையே தீமை தரக்கூடியதான ஆக்க முடியும். எதை தீமை தரும் என்று எண்ணுகிறாயோ அதையே நன்மை தரக்கூடியதான ஆக்க முடியும்.
என்ன போய் அப்படியே மாற்று, தலைகீழ மாற்று, தலைகீழ ஆக்கிடுவேன். ஃபிரௌன் எல்லாத்தையும் அழிச்சிருவேன். யுகத்தில் அபுனாகும் வயஸ்தஹி நிசாகும், எல்லா ஆண் குழந்தைகளையும் வெட்டி விடு, கொன்று விடு. குழந்தை பிறந்த உடனே இளநீ சீவிர மாதிரி குழந்தைங்களை கொண்டு வந்து நடுத்தரில் வச்சு சீவிடுவான் தலையை. பெண் குழந்தைகளை வாழ விட்டு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவை என்று சொன்னான். அப்படியாப்பட்ட கொடும் ஃபிரௌனுடைய வீட்டில் கொண்டு போய் வச்சு அல்லாஹ் மூசா நபியை வளர்த்தான். வெளியே எங்கேயாவது போய் வச்சு வளர்த்தலாம்ல, அப்படி இல்லை. அவனே எவனை நீ லாருன்னு நினைக்கிறியோ அவனையும் நாஃபி ஆக்குறேன். அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா, உன்னை குழந்தையில் நான் வளர்க்கவில்லை, நான் ரப்பாக இருந்து உன்னை வளர்க்கவில்லையா? நீ எனக்கே வந்து எதிராண்டு என்ன ரப்பு இல்லை அல்லா தான் ரப்புன்னு பேசுகிற நீ. ஃபிரௌன் கேட்குறான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உமுரிக்க சினீன், உன் வாழ்விலே ஒரு பெரும் வருடங்கள் சில வருடங்கள் என்னிலே கழியவில்லையா, என்னோடு வாழவில்லையா? வலபிஸ்த ஃபீனா மின் உமுரிக்க சினீன், உன் வாழ்வில் ஒரு பெரும் பகுதி என்னோடு சில வருடங்கள் வாழவில்லையா? அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உமுரிக்க சினீன். விளைஞ்சிங்களா? நாங்கள் இந்த தடவை காரைக்கால் போயிருந்தபோது ட்ரெயினில் ஏறி வந்தோம் திருப்பூருக்கு. அது நாகப்பட்டினம் வந்துச்சு. அடுத்து சிக்கல் பொறவச்சேரியிலேருந்து ட்ரெயின் வருது. அந்த பொறவச்சேரி என்னை பார்த்து கேட்டுச்சு, மறந்துட்டு போயிட்டியாப்பா. அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உமுரிக்க சினீன், என்னிலே சில வருடங்கள் சில காலங்கள் உன் வாழ்நாளில் ஒரு பகுதி என்னிலே நீ ஓட்டி இருக்கவில்லையா, என்னிலே கழித்திருக்கவில்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் கழிச்சுன்னா ஹுசூர் கிபிலா முஹ்தரம், நீ இலாஹ இல்லை எனக்கு, இப்போ உன்னை இலாஹான ஆக்கல. கொஞ்ச காலம் உள்ள வாழ்ந்தேன் தான், அதுக்கு சுக்ரியா தான். மீண்டும் சந்திப்போம் மறுமை நல்லா நாடனா. இப்போ எல்லாம் எங்கே வச்சுருக்கணும், போயிட்டே இருப்போம். நாங்கள்லாம் காட்டு ஆற்று வெள்ளம் போரி, ஆரிஃபின்கெல்லாம் காட்டு ஆற்று வெள்ளம் போல், அது வெள்ளம் அடிச்சுக்கிட்டே போகும். அது மாதிரி என் சருகா சொன்னாங்க, என்னை காட்டு ஆற்றிலே மாட்டிக்கொண்ட சருகை போல் என் வாழ்க்கையை ஆக்கி கொண்டேன். அது எங்கே போய் சொருகுன்னு தெரியாது, எங்கே எடுக்குன்னு தெரியாது. பெரிய பெரிய மரமே போயிட்டுருக்கு, சருகு எந்த மூளைக்கு. மரங்களையே உருட்டிக்கிட்டு போகுது, இத்த மொத்த மரம் அப்படியே காட்டு வெள்ளம் உருட்டிக்கிட்டு போகுது. ஒரு ஊடு நடந்து போயிட்டுருக்கு, ஊடு உள்ளே போயிட்டுருக்கு, வீடுகள்லாம் போயிட்டுருக்கு, எருமாடுலாம் போகுது. இதை சருகு எந்த மூளைக்கு? சருகை புரட்டி கீழைக்கு மேலே மேலைக்கு கீழே, வலது இருந்த இடம் இடது பக்கம் இந்த வலது பக்கம், விளைஞ்சிங்களா? சொருவி எடுத்து கொண்டு போய் கடலை சேர்த்து. அது மாதிரி ஒரு காட்டு வெள்ளத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு சருகை போல் என் வாழ்வை ஆக்கி கொண்டேன் என்று என் ஃபைசி நாயகன் சொன்னான். எஜமா போகிறோம் जी, ये बहर खलाइक में हरान तला तुम है, ये बहर உஜூத். உஜூத் என்னும் மாபெரும் கடல். சூரத்துக்களை புரட்டுடான்னு புரட்டுது. அப்படியே உஜூத் ஒரு கடல் ஆக்கிருப்பாய். இந்த உஜூத் என்ற கடல் பஹர தலாத்தும், தலாத்தும்னா அடி அலை வீசி புரளுது, புரட்டுது எல்லாத்தையும் போய். பஹர உஜூத், பஹர உஜூதுல ஒரு சின்ன ஒரு உருவமா மாட்டிக்கிட்டோம் நம்ம. இப்ப அந்த உஜூதுல நம்ம கொண்டு வந்தது அவன் தான், புரட்டுறது அவன் தான். இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தீங்க, புரட்டுறது அவன் தான். அங்கிருந்து டப்புன்னு கொண்டு போயிடுவான். ஆத்துல இலை உழுவுது, புரட்டு ஆண் புரட்டுது, புரட்டு தூக்கி எரிஞ்சு போய் கரையில் வந்துடுது. அவ்வளோதான். உதுவத்தில் பட்டுன்னு வந்துட்டோம். இல்லை எப்போ நாடினானோ, எங்கே நாடினானோ, டப்புன்னு வந்துட்டோம். புரட்டுடான்னு புரட்டு. யார் நினச்சா எங்கே பிறந்தோம், எங்கே வாழ்ந்தோம், எங்கே இருப்போம், எங்கே சாப்பிட்டோம், எங்கே போவோம், இனி எங்கே இருப்போம், புரட்டுடான்னு எங்கே கொண்டு போய் வைப்பான்ல தெரியாது. பட்டுன்னு தூக்கி எறிஞ்சிடும். போதும்பா, ஆட்டம் க்ளோஸ்டு. விளைஞ்சிங்களா? அவனை பார்த்து ரசிக்கத்தான் இங்கே வந்தோம், ரசிச்சுட்டு போவோம். அவன் எது கொண்டு வந்தான்? இது ஒரு ஆட்டம், ஒரு வேடிக்கை. பார்த்து ரசிக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். பை அவன் ஆசைப்பட்டு படைத்தான். யாலம் கியாஹே சினிமாயை யாருக்கா? என் எஜமான் டைரக்டர், அவன் எடுத்த சினிமா படம்
அதை அவன் பார்த்து ரசிக்கிறான், அழித்து விடுவான். ஆடியன்ஸ் தேவையில்லை. அல்லாஹ் எடுத்த படத்துக்கு ரசிகர்கள் தேவையில்லை, டிக்கெட்லாம் வாங்க தேவையில்லை. அவன் பிறர் பார்க்க எடுக்கவில்லை, தான் பார்க்க எடுக்க. இந்த மொத்த படத்தை க்ளோஸ் இந்த அல்லா தஆலா ஓட்டிகிட்டு இருக்கான சினிமா படம், இது எல்லோரும் பார்த்து ரசிப்பதற்கா டிக்கெட் வாங்கி தியேட்டரில் போய் எல்லோரும் பார்த்து ரசிக்க எடுத்த படம் அல்ல. அவன் தான் பார்த்து ரசிப்பதற்காக எடுத்த படம். அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ரசிகன் அவன் அர்த்தம் தான் பை. நானே தான் படம், நானே தான் நடிகன், தியேட்டரும் நானே, படமும் நானே, பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடலையும் நானே பாடி வந்தேனே, ரசிகனும் நானே, இசையும் நானே, கருவியும் நானே. तमाशा हूँ, तमाशा में हूँ और मैं खुद हूँ तमाशा गर. நாடக மேடையும் நானே, நாடகமும் நானே, நாடக நடிகனும் நானே. और मैं खुद ही दंग रहता हूँ, मैं खुद ही दंग रहता हूँ तमाशा देख कर मेरा. நாடகத்தை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். அப்பா அடேங்க அப்பா. मैं खुद ही दंग रहता हूँ तमाशा देख कर मेरा. तमाशा हूँ, तमाशा तमाशा हूँ, तमाशा हूँ, तमाशा मैं हूँ और खुद हूँ तमाशा गर. मैं खुद ही दंग रहता हूँ तमाशा देख कर मेरा. मैं खुद ही दंग रहता हूँ तमाशा देख कर मेरा. जी என் வேடிக்கையை பார்த்து நானே தான் ஆச்சரியப்பட்டவன், ரசிகனும் நானே, கூஜாவும் நானே, மண்ணும் நானே, பூஜாவை செய்தவனும் நானே, அதை கடைத்தெருவில் சென்று விற்பவனும் நானே, அதை வாங்குபவனும் நானே, அதை போட்டு உடைப்பவனும் நானே. खुद कूजा वो खुद कूजा करो, खुद गिले कूजा, खुद रिंदो सबो कशर. अल्लामा रूमी इधर वर्द मसनवी वर्द. खुद कूजा करो, खुद कूजा वो खुद कूजा करो, खुद गिले कूजा. गिले ना मन्न, गिलना मन्न சொல்றது. गिलना என்ன மண்ணு சேரு. கூஜாவை செய்வதற்குண்டான சேரும் நானே. கில் அப்படின்னா என்னங்க சேருக்கு சொல்லு. மண் தண்ணீர் சேர்ந்த. கில்லா அப்படின்னா ஈரம்னு அர்த்தம். கில்லுனா சங்குனா சங்குனா கல்லுன்னு அர்த்தம் ஃபார்சியில். கில்னா ஈரமான மண்ணுன்னு அர்த்தம். சங்குனா என்ன? संगे दर है तेरा मेरे सर के लिए, मेरा सर है तेरा संगे दर के लिए. संगना என்ன? சங்கே மருமர்னா இந்த கல், வடுவடுப்பான இந்த கல். என்ன மார்பிள்ஸ் வலுவலுன்னு கல் இருக்கும்ல, அதுக்கு பேர் சங்கே மருமர். சங்குனா கல். சேருக்கு பேர்னா கில். இந்த சேரை குழைச்சி அதை வந்து கல்லாக்குறாங்கல்ல, செங்கல். செங்கலுக்கு வேணவை சேர மண்ணை குழைச்சி அது கல்லாயிரும். அது சங்கே கில். செங்கல் இல்லை, அது என்னது? சங்கே கில்னா சேரிலிருந்து வந்த கல்லுன்னு அர்த்தம். நீ சிகப்பா இருக்குன்னு செங்கல்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை. செம்மண்ணில் செஞ்ச செங்கல் நினைக்கிறியா? அப்படி இல்லை. சொல்ல போனால் செங்கல் இருக்க செங்கல் செம்மண்ணில் செய்கிறது, அது களிமண் தான் செய்கிறது. சங்கே கில் ஆனால் செங்கல் அப்படின்னு. அரபியில் காஃப் கிடையாது. காஃபுக்கு பதிலாக ஜீம் தான் சொல்லுவாங்க. காந்தின்னு சொல்ல மாட்டாங்க, ஜாந்தி தான். ஏன்னா காஃப்னு அரபியில் இல்லை, இந்திரா ஜாந்தின்னு தான் போடுவாங்க. அதனால் செங்கலுக்கு அங்கே காஃப் எடுத்து ஜீம் போட்டாங்க. சஞ்சீல், செங்கலுக்கு சஞ்சீல் நாயி கசை சிஜீல் ஆயிடுச்சு. ஹிஜாரத்தம் மின் சிஜீல். தர்மீஹிம் பி ஹிஜாரத்தின் மின் சிஜீல். சிஜீல் அரபி வார்த்தை கிடையாது. அரபியில் சிஜின்னு வார்த்தையே கிடையாது. அது ஃபார்சியில் உள்ள செங்கல். ஃபார்சியில் செங்கல்னு கிடையாது, தமிழில் உள்ள செங்கல் தான் அங்கே பேர். சங்கே கில், சங்கே கில் ஃபார்சி வார்த்தை.
அந்த சங்கைகள் தான் அரபியில் சிஜ்ஜின்னு ஆயிடுச்சு, தமிழில் செங்கல்னு ஆயிடுச்சு. அது தமிழ் வார்த்தை கிடையாது, ஃபார்சி வார்த்தை. ஃபார்சி வார்த்தை அரபி, அது மாதிரி நிறைய ஃபார்சி வார்த்தை வந்து அரபில் போயிருக்கு. தெரிஞ்சுங்களா? ஹுது கிலே கூசா खुद रिंदो शबो कश खुद बरसरे खुद बरसरे आंकूजा खरीदार बरामद बशिकस्त रवाशुद. நானே உடைத்தேன், நானே போட்டு போயிட்டேன். ஏன் நான் உடைக்கிறதுக்கு என் உரிமை இருக்கியா? ஏன் கூஜா? நானே மண்ணாகி நானே கூஜா செய்பவனாகி நானே அதை உருவாக்கி நானே விற்றேன், நானே தண்ணீர் குடித்தேன். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறவங்க ஆசையாக இருந்துச்சு, ஒரு கூஜா உருவாக்கினேன், குடிச்சிட்டேன், போட்டேன், உடச்சிட்டு போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் சுஹூது செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஆஸ்மான் ஜமீன் பைதா கியா. கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, இந்த வானத்தையும் பூமியும் படைச்சேன். ஆசை முடிஞ்சு அழிச்சேன். யாரே கேட்க முடியும்? நீ ஆசை தீர்ற வரைக்கும் பார்ப்பேன், ஆசை தீர்ந்துச்சு அழிச்சிடுவேன். என்ன ஆசைக்கு தான் படித்தேன் ஜி. मैं खुद हूँ खुद ही दंग रहता हूँ तमाशा देख कर मेरा. அவனுக்காக படித்தான் பாய் ஜி. ஜி லஹர அவன் வெளியானான். பினப்சிஹி யாருடைய தூண்டுதலை கொண்டில்லை, தானே வெளியானான். ஃபீ நப்சிஹி தன்னிலே தான் வெளியானான். ஏன் வெளியானான்? லினப்சிஹி தனக்காகத்தான் வெளியானான். நான் எனக்காகத்தான் இந்த சாரே காயினாத்துற அத்தனை சூரத்துகளில் நானே வெளியானேன். என் உஜூத் தான் வெளியானது. விளங்குதுங்களா? இப்போ ஒன்று சந்தோஷம் என்னன்னு கேட்டால், இந்த மூஞ்சியை யாரும் பார்த்து ரசிக்காட்டி எஜமா பார்த்து ரசிக்கிறேன். எனக்கு ரசிகன் அல்லா தாங்க. நீ அல்லாவின் ரசிகனாக இருக்கிறியோ இல்லையோ, எனக்கு முதல் ரசிகன் அல்லா தான். மற்றவங்களாம் பின்னாடி ரசிகர்கள். ரசிகர்கள்ல நமக்கு ரசிகன் யாருங்க? நம்மை படைத்து பார்த்து நம்முடைய ஒவ்வொரு செயலாக ரசிக்கிறவே மூல தான். இப்போ அப்படி உன்னை ரசிக்கிறவனுக்கு நீ ரசிகனாக மாறக்கூடாதா? நீ அவன் ரசிகனா நீ மாறக்கூடாதா? பார்த்து கைஃபித்தாகணும். ஒன்று பார்த்து ஒவ்வொரு பூவிலையும் பார்த்து கைஃபித்தாகும். எல்லொரு இலா சமரி வைலா என்ன இதா அஸ்மர, ஒவ்வொன்றையும் பார்த்து ரசித்து சொக்கிப்போ. தெரிஞ்சுங்களா? பார்த்து ரசிக்கும். அவன் ரசிகனா நான் மாறிடணும். விளைஞ்சமே எங்கேருந்து ஆரம்பித்தோம்? காயினாத்தில் எதையுமே நீ நாஃபியல்லாரா ஆக்காத. உன் சிந்தனை முழுதும் அல்லா பக்கம் வை. தவஜு பஹக்கல் ஏறி, அதுக்கு பேர் தான் தரீகத் தக்வா. தரீகத் தக்வா என்ன போய் தவஜு பகைர ஹக்ஸே பச்சினா, அல்லா அல்லாத பக்கம் உன் சிந்தனையை செலுத்துவதை விட்டும் தப்பிப்பது. तवज्जो बगैर हक से बचना यानी अदावद गैरुल्लाहु नाफी वज़ार समझने से बचना अल्लाह अल्लाह सृष्टिகள் தன்தானே சுயமாக லாபமோ நஷ்டமோ தரும் என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது हर फ़ेल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ी क़ुव्वत को मलहूज़ रखना ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக ஹக் தஆலாவுடைய குவத்தை கவனிப்பது. கவனிங்க, ஒவ்வொரு குவத்திலையும் எந்திரிச்சா அல்லாஹ் கொண்டு எந்திரிக்கணும், உட்காந்து அல்லாஹ் கொண்டு எந்திரிக்கணும், சாப்பிட்டா அல்லாஹ் கொண்டு சாப்பிடுங்க, தண்ணி குடிச்சா அல்லாஹ் கொண்டு குடிங்க, நடந்தால் அல்லாஹ் கொண்டு நடக்கணும், ஒழுங்கு செஞ்சா அல்லாஹ் கொண்டு, தொழுது அல்லாஹ் கொண்டு. பயிற்சி எடுமோ இன்ஷா அல்லாஹ் தான் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இருந்து ஒரு வாரத்துக்கு அதே பயிற்சி, நிஸ்பத் குவத்து பயிற்சி. நிஸ்பத் தேரி குவத்து குவத் தேரி நிஸ்பத்து மேரி. என்னுடைய நிஸ்பத் தான் செயல் என்னுடையது, செயல் குவத்து உன்னுடையது. சாப்பிட்டது நான், அல்லாஹ் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது. சாப்பிட வச்சது அல்ல. அல்லாஹ் சாப்பிட்டான், அல்லாஹ் ஒழு செஞ்சான், அல்லாஹ் தூங்குறான், அல்லாஹ் ஒன்றுக்கு போனான், அல்லாஹ் தோணுபில்லா அப்படி சொல்லக்கூடாது. சாப்பிட்டது நான். அல்லாஹ்தால நீங்கள் செய்யலை நான் தான் செய்கிறேன் நீங்கள் சொன்னான். நீங்கள் செய்வதை நான் படைத்தேன்னு சொன்னான். வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். தஅமலூன் யார் பக்கம் சேர்த்தான்? அல்ல ஃபாயில் யார்? தஅமலூனுக்கு மஹ்லூக் தான் ஃபாயில். செயல் நீ தான் செய்கிறாய், உன்னது செயல், செயலை நம் பக்கம் சேர்த்துட்டான். அந்த செயலை ஹல்க்கு செஞ்சது நான், படைச்சது நான்ட்டான். சாப்பிட்டது நீ, அந்த சாப்பிடுவதற்கு உனக்கு குவத்தை கொடுத்து உன்னை சாப்பிட வச்சது நான். தூங்கியது நீ தான், தூங்க வச்சது நான். விளங்கு சொல்லி வை. ஹல்க்கு ஃபேல் தான் அல்லாஹ் பக்கம் சேர்க்கணும்.
ஃபேலை அல்லாஹ் பக்கம் சேர்த்தக்கூடாது. ஏன்னா அப்படி போனால் தௌஹீதுக்கு ஹிலாஃப் ஆயிரும். எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே, நவுது பில்லாஹ், அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ ஹலகக்கும் யார்? உங்களை படைத்தான் நம்ம மஹ்லூக் யார், காலிக் யார்? ரெண்டும் ஒன்று தானா? அப்படி சொல்லவே இல்லை. அது தௌஹீது கிடையாது. இப்போ அல்லாஹ்வின் செயல் என்ன, சிருஷ்டிகளின் செயல் என்ன? எதுக்கு தண்டனை, எதுக்கு சவாபு, யாருக்கு நரகம்? ஹாலிதீன ஃபிய, நரகில் நிரந்தரமாக அல்லாஹ் தஆலா போடுவான். யாரை போடுவான்? அவனை போட்டுக்கொள்வானா? எல்லாம் அவனேவான். என்ன பை, அந்த தௌஹீதை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். மஹ்லூக் தான், ஹாலிக் தான். மஹ்லூக்குடைய சூரத்தில் ஹக்குடைய உஜூத் தான் முத்தஜல்லியா இருக்கு. இதுக்கு பேர் வஹ்தத்துல் உஜூத். அல்லாஹ் தஆலா இந்த சரியான ஞானங்களை நம்ம கற்றுத் தருவானாக. வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.